பாருங்க வீடியோ எடுக்கிறேன் சார். குளத்துக்குள்ள போகிறோம் பாருங்க. குளத்துக்கு நடுவில் இடம் பாருங்க. நல்லா பாருங்க. இதான் குளத்தின் சைட்டால் குளத்துக்குள்ளே போகிறோம் பாருங்க. ஓ மை காட், இன்றைக்கு நானே இடமடவில் இருக்கேன். இன்றைக்கு தான் இந்த பக்கத்துக்கு வந்துருக்கேன். இப்படி இருக்கேன் வேறு இடம். ஓ மை காட், மேலே பாருங்க கிரவுண்ட் மாதிரியே வெளியான இடம். என்ன இது கூட போட்டுகள் கட்டிடங்கள் இருக்கு. ஆமிக்காரன் கடை போட்டுக்கணும் இன்னும். ஆமீன் இடம் வாங்கி வேறு தெரியுதா போட்டுகள். கவர்மெண்ட்ஸ்காரர் தான் துப்புரவாக்கிட்டாங்க போல இருக்கு. இங்கே பாருங்க சோளம் எல்லாம் பூட்டி டஸ்ட்பின்கள். டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி செஞ்சு வச்சுக்காங்க. இந்த போட்டுகளை பாருங்க. இஞ்சால ஒரு சில்ட்ரன் பார்க் இருக்கா. நான் அது ஆமி இந்த ஒரு ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க இரமடவில் இருந்தால் எனக்கு இன்றைக்கு தான் இப்படி ஒரு இடம் தெரியும். இவங்க இரமட குளத்துக்கு நடுவில் இப்படி இடம்ன்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி எல்லாம் கட்டி இங்கே பாருங்கோ. பின்னேரம் இந்த சமைச்சு சாப்பிட்டா ஆற்றுல இருக்கும் இருக்கிறதுக்கெல்லாம் செட்டப் பண்ணி தான் வச்சுக்காங்க. இங்கே போட்டுகள் பின்னேரம் வந்தால் மீன் பிடிக்கலாம் பார்த்து ஒரு ஃபன் ஒன்று பண்ணலாம். இது இரநமட குளத்துக்கு நடுவில். நம்ம அந்த பாதையை பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி வாராண்டு. இங்கே வருங்க இங்கே எப்படி இருக்குன்ட்டு. அங்காலையும் போகலாம் போல இருக்கு. பார்ப்போம். வீடியோ எடுக்கிறேன் சார். தூசணம் காய்க்காங்க. சரி ஆடியஸ். ஏ கண்ணா கண்ணா பின்னுக்கு போற ரால் ஒன்று கலண்டு கிடக்கு சும்மா. என்ன எடுக்க அது கொட்டுமா தாங்கில. அதுக்கு ரால் தான் கிடக்கு. ராலும் மீன் தான் கிடக்கு. மீன் வேகல் போடுவோண்ணா.
ஃபுல்லாக அடி சரி. இறால் போட பேக் இருக்குடா, நீல பேக் உண்டு. இல்லாடி அப்படியே நேராக புத்த பேக்கில் வச்சு அடிக்க விட வேண்டியதான். இவ்வளோ மீன் நின்றே தெரியல, அவ்வளோ மீன் நின்றுருக்கு பார்த்தீங்க தானே. அந்த தண்ணி கிட்ட ஒன்று இருக்கு இறால் மச்சான், அதை பாடுறா. அந்த இறாலையும் இருக்க பாடுறா. வந்தா சரி. உடைஞ்ச கல்லாம் வைங்க, கொண்டு சுடுவோம். கண்ணே கண்ணே, அங்கே பாருங்க தண்ணிக்கிட்ட ஒன்று கலண்டா கிடக்கு அந்த இறால். மீனை பாருங்க, சாலை பாருங்க. அம்மா எனக்கு வந்து அடிச்ச இறால் மூஞ்சில டே கடுக்குது, கடுக்குண்டு மூஞ்சில. ஆறு எரிஞ்சது கண்ணக்கா மூஞ்சி. அம்மா கொஞ்சம் நிமிந்து நின்றுருந்தேன் சரி, கண்ணில் வேக்கு கதா இருக்கு. சின்ன சிப்பு திறந்து பாருங்க. ஓ சின்ன சிப்பா. அப்படியே கபடை கிடக்கு கொண்டு பாருங்க. ஓ இங்கே பாருங்க, இங்கெல்லாம் அமைக்கேன். ஆக்கள் மீன் பிடிக்காங்க. குளத்துக்கு நடுவில், இரண்டு குளத்துக்கு நடுவில். இங்கே எனக்கு தெரியுது வான் கட்டு. பேர் மீன் பிடிக்க போகிறாங்க. பாதை இருக்குது, இப்படியே நாங்கள் போய் பார்ப்போம். இருக்கா இங்கே மட்டும் போகுது வந்து. இஞ்சால் பக்கம் வேறு வந்துட்டீங்களா? இரண்டு குளத்துக்கு பின்பக்கம். ஆமாம், மீன் பிடிக்கிறாங்க. கொடியை சேர்த்து தான் பிடிக்கிறாங்க மீன். அந்த கேம்பு முழு மாடு மிஞ்சி தான் ரெண்டு மேயுது போல இருக்கு. அந்த வேலையெல்லாம் எப்படி கிடங்குகள் நான் இருக்குண்ணா. கிடங்குகள்லாம் வாட்டி விறகு எடுத்துக்காங்க. இதெல்லாம் அப்படி கேட்குது. என்ன மண்ணெல்லாம் எப்படி அடிச்சிருக்காங்க. ஓ மை காட், வித்தியாசமான இடம் இருக்கு. அங்காலையும் இடம் இருக்கு. இங்கே வேறுங்க எவ்வளோ பெரிய இடம் வந்து. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் தான் நான் இரண்டமடுவில் இருந்து இரண்டமடுவை பார்க்காத ஒரு ஆள் நானாக தான் இருப்பேன் போல இருக்கு. வாவ், இப்படி இடம் வந்து பார்த்தீங்களா? இதுதான் இதனை மடுக்கலாம். இங்கே எல்லாம் வெட்ட வழியாக இருக்குது. வாழை போனால் பைக் உதவிடும். கிடக்கும்
காலை பாதை இருக்கு. இங்கே பாதை இருக்கு, இடையில யாரும் வச்சுக்காம பாதை பைக்கை பொழுதாகி போடுவது. காலம் வளர்ந்துட்டு காலம் போனால் இடத்தை பாருங்க எப்படி வந்து. இது ஏனமலை குளத்துக்கு பின்பக்கம். அங்கே எல்லாம் போனால் தான் நான் பார்க்கலாம். இல்லாட்டிக்கு போர் அடிக்கும் ஒரே இடத்துக்கு. இங்கே போட்டுகள் நிற்கி. இங்கெல்லாம் வேற வேற குட்டியாகுது. இங்கே வேறுங்க கொஞ்சம் கோயில் ஒன்று இருக்கு. இதெல்லாம் குளம் நிரம்பினா மூடிடுமே. இங்கே கோயில் கோயிலேங்கிறாங்க தான் பூசை செய்யுது. இங்கே வித்தியாசம் மேரமௌண்டோட தான் செய்யுது. இங்கே வேறு ஓகே. நெக்ஸ்ட் இஞ்சால என்ன இங்கால என்ன வெட்ட தின்ன உனக்கு அதுக்கும் கஷ்டமா. தங்கச்சியா